100 நிறுவனங்களுக்கு மேல் பயிற்சி வழங்கியவர், 1000 பயிற்சி வகுப்புகளை நடத்தியவர், 1,00,000 நபர்களுக்கு மேல் தன்னம்பிக்கை வழிகாட்டியாய் இருக்கும் டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்களின் பணத்தை பெருக்கும் பயிற்சி பணவளக்கலை. தொடர்புக்கு 9894624425 and 9790044225. அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு. நன்று கருது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன். நாங்க பணவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை உலகெங்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தி வருகின்றோம். பெரிய மாற்றங்கள் எங்க வாழ்க்கையில் அமைஞ்சது. எங்களுக்கு உண்டான பண கஷ்டங்கள் இங்கியது. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நியூ கார். இதுக்காகத்தான் ஒரு 10 வருட கால கனவா இருந்தது. ஸோ எப்படி இந்த 3 மாதத்துல நம்மளால சம்பாரிச்சு இந்த காரை வாங்க முடியுமா அப்படின்னா அது இல்லை. பட் நம்மளோட எண்ணங்களும் நம்ம செய்யற முயற்சிகளும் சிங்க்ரனைஸ் பண்றதா இந்த ஒரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டே பை டே எனக்கு, என் மனைவி, என்னோட குழந்தைகள் எல்லா விதத்திலையும் மாற்றமே. கடன் பிரச்சனை தீர்ந்தது, புதிய தொழில் தொடங்கினோம், கனவு காரை வாங்கினோம். ஸோ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாய், நிம்மதியாக இருக்கின்றோம். பணத்தை வளர்த்துக்கணுன்ற எண்ணத்தை நான் மாறுபட்ட ஒரு முழுமையான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டேன். அதுலேருந்து எனக்கு எல்லாமே எனக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஈவன் எனக்கு தேடி 2 பேர் 25,000 பணம் கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது தொழிலில் எனக்கு ஷேர் புரோக்கர் தொழில் எனக்கு நாட்டமே வந்துருந்தது. அது இப்போ நம்ம இது ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு ஏறக்குறைய தினமும் 2,000-3,000 வருமானம் வர ஆரம்பிச்சது கடந்த 15 நாட்களாக. இதுதான் என்னுடைய பெரிய மாற்றத்துக்கு காரணம். நான் சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ். சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எங்கள் ஃபேமிலியோட மந்த்லி இன்கம் ஜஸ்ட் ஒன்லி 20,000. செகண்ட் மீட்டிங், சாரோட மீட்டிங் February 12 சண்டேல வச்சு நான் வரும்போது அவர் சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்ச இன்கம் பார்த்தீங்கன்னா 2,50,000. இது மட்டும் இல்லாமல் அது சார் சொன்ன எல்லோ ஷார்ட் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணேன். அதில் நான் ஒட்டினதில் வீடு, காரை தவிர மற்ற எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். பைக் வாங்கிட்டேன், கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டேன். பணவளக்கலை மக்களுடைய மனதுக்கு மாற்றக்கூடிய ப்ரோக்ராம். இது ரொம்ப 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 அருமையான ப்ரோக்ராம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் January 29 இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு நிலத்தோட பிரச்சனைகள் இருந்தது. அதை நான் வேண்டிட்டு தான் போனேன். ஆனால் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே எனக்கு அது விற்று எனக்கு பணமும் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப உடம்புல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது. இவங்க சொல்லிக் கொடுத்த பச்சை நிற தியானம் பண்ணதில் ரொம்ப ரெக்கவர் ஆனதுனால இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். எங்கள் வாழ்வு மாறியது, உங்கள் வாழ்வு மாற பணவளக்கலை. தொடர்புக்கு 9698999786 and 9894624425. அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். எல்லாத்தையும் இந்த ஐஸ்வர்ய நேரத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சின்ன கேப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்த்ராம் அவர்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவளக்கலை அப்படின்ற பயிற்சி வகுப்பு பற்றி தான். என்ன பயிற்சி வகுப்பு இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். புது நேயர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கான ஒரு சின்ன அறிமுகமும் நம்ம கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்துட்டு இருக்கு இந்த பயிற்சி வகுப்பு. அதாவது ஒரு நாள் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு ஒரு நாள் நடக்கும். திருப்பி அதற்கு அடுத்த ஸ்டேஜ் ஆனந்த ரகசியம் அப்படின்ற பயிற்சி 2 நாள் பயிற்சி வகுப்பாக எல்லா ஊர்லயுமே நடந்துட்டு இருக்கு. அது வருடத்திற்கு 2 முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆனந்த ரகசியம் பயிற்சி வகுப்பு. பணவளக்கலை அப்படின்னா என்ன? அதாவது செல்வத்தை பெருக்கும் பயிற்சி வகுப்பு. உங்க வாழ்க்கையில செல்வம் அதிகரிக்கணும், கடன் பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும், விரய செலவு ஏற்படாம தடுக்கணும், நிறைய சந்தோஷமா நீங்க இருக்கணும், நினைச்ச விஷயங்களை அடைஞ்சுக்கணும், நினைச்ச வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். ஸோ அதற்கான ஒரு பெரிய வழிகாட்டுதல் தான் இந்த பயிற்சி வகுப்பு.
தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கலந்துக்க போறோம், கலந்துரையாடல் நிகழ்த்த போறோம். யார்கிட்ட அப்படின்னா டாக்டர் ஜேசி ஸ்டார் ஆனந்தராம் அவர்கள் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னாலும் மேலே லைவ்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய புது புது விஷயங்கள், அதாவது பழைய விஷயங்களே கேட்காம நிறைய புது விஷயங்களா கேளுங்க. நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஜி வணக்கம். ஆனந்த வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தடிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம், குருவே துணை. நன்று கருது நாளெல்லாம் வினை செய், கர்மமே கண்ணாயிரு, நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம். பணத்தை வளர்த்தும் கலை. ஆயக்கலைகள் 64. இந்த 64 கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு தேவை பணம். அந்த பணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் மனத்தை பற்றியும் உங்கள் குணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனமும் குணமும் எவ்வாறு பணத்தை நோக்கி செயல்பட முடியுமோ அவ்வாறு செயல்படுத்தி உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனைகளுக்கு 100% தீர்வுகளை தரக்கூடிய ஒரு நாள் நிகழ்வு பணத்தை வளர்த்தும் கலை, பணவளக்கலை. இந்த பணவளக்கலையை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை உங்களுக்கு நீங்களே தர முடியும். இது மாயமோ மந்திரமோ இல்லை. இது அனுபவ ரீதியான, ஆன்மீக ரீதியான, அறிவியல் ரீதியான 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், சகல ஐஸ்வர்யங்களுடன் நீங்கள் வாழ முடியும். அந்த நிகழ்வை பற்றியான விளக்கங்களையும் விழிப்புணர்ச்சியையும் புரிந்து கொள்ளக்கூடிய 1 மணி நேர நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நமக்கு பெருத்த ஆனந்தம். உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த யூடியூப் மூலமாகவும் டிவி மூலமாகவும் உங்களை மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் ஆனந்த கோடி நன்றிகள். உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. நிறைய பேரோட வாழ்க்கையில கஷ்டம், பணம் நிறைய வீணாகிக்கிட்டே இருக்கு. நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு. நகை கடன், வீட்டுக்கடன் ஆகட்டும், எல்லா விதத்திலையும் கடன்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பணம் ரீதியான மாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கோங்க. நிறைய மாற்றங்கள் காத்துக்கிட்டே இருக்கு. முதல் காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. சொல்லுங்க சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ஜீவராஜ். ஓகே, சொல்லுங்க, என்ன கேள்விகள் கேட்கணும்? ஹலோ சார், நான் ரீசெண்டா தான் உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். நீங்க பணவளக்கலைனா என்னது, அடுத்து நீங்க இன்னொரு சொன்னீங்க சாமி கும்பிடுறது எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க. அடுத்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் உங்க இதுல கலந்துக்கலாமா இல்லைன்னா தொழில் செய்யறவங்க கலந்துக்கணுமா? ஓகே, தொடர்ந்து நிகழ்வை பாருங்க, விளக்கங்கள் கொடுக்குறேன். அழைத்தமைக்கு நன்றிங்க சார், தேங்க்யூ. சாமி கும்பிடலாமா வேண்டானா கும்பிடாதீங்க. அப்புறம் என்னங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம எப்ப கும்பிட ஆரம்பிக்கிறோமோ, மதிக்க ஆரம்பிக்கிறோமோ, வாழ்த்த ஆரம்பிக்கிறோமோ, வணங்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம மற்றவங்களை கும்பிட முடியும். நம்மளே நம்பலைனா நம்ம எப்படி மத்தவங்களை நம்புறது? மத்தவங்களை நம்ம நம்பலைனா மத்தவங்க எப்படி நம்மளை நம்புறது? இதையத்தான் நம்ம பயிற்சி வகுப்புல சொல்லி தருகிறோம். உங்களை நீங்கள் நம்புவது எப்படி? உங்களை நீங்கள் நம்புவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதான் இந்த பயிற்சியில சொல்லி தருகிறோம். இந்த பயிற்சியில யாரு கலந்து கொள்ளலாம், யாருக்கு பணம் தேவை அவர்கள் கலந்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன? குழந்தையிலிருந்து அடுத்த வாழ்க்கை முடியும் வரை அனைவருக்கும் தேவை பணம். ஆம், பணத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி தான் இந்த பயிற்சி வகுப்பே. பணம் எப்படி பயன்படுத்துவது? ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு வாட்ச் வாங்குறீங்க, ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வாங்குறீங்களோ எதை வாங்கினாலும் சரி, அதை பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் மேனுவல் தருவாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் மேனுவல், இதை இப்படி ஆப்ரேட் பண்ணணும், இப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடாது, இப்படி ரீசார்ஜ் பண்ணணும், இப்படி ரீசார்ஜ் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் தாங்கும், இத்தனை நாளுக்கு அப்புறம் சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொரு ப்ராடக்ட் மேனுவல் கூட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி அதற்கு ஒரு சின்னதாக கொடுத்துருவாங்க. நம்ம ₹1 மிட்டாய் வாங்கினாலும் சரி அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போட்டு பயன்படுத்தும் முறைன்னு போட்டுருவாங்க.
அதை வாங்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பணம் இருக்கே, அந்த பணத்துக்கு ப்ராடக்ட் மேனுவல் இருக்கா? இல்ல. அந்த ப்ராடக்ட் மேனுவல் தான் பணவளக்கலை. நண்பர்களே, பணத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு பணவளக்கலையே. உங்கள் வாழ்வில் நீங்கள் பள்ளிக்கு செல்வராக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்வராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவை பணம். பணத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் வேற எது வெற்றி அடைய முடியும்? தன்னம்பிக்கையா இருந்தா ஜெயிச்சிடலாம், முன்னேறலாம், அதெல்லாம் ஓகே. எதை நோக்கி போகிறீர்களோ அதை நோக்கி உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. அதை நோக்கி செல்ல வேண்டுமானால் நமக்கு தேவை காசு, பணம், துட்டு, மணி. அந்த மணியை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும், உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றியுடன் நடக்க முடியும். அப்படி நடந்தால் வெற்றி நிச்சயம். பணத்தை பெருக்கும் பயிற்சி வகுப்பு. பணத்தை நீங்க எந்த மாதிரி கையாளணும், பணம் உங்ககிட்ட வரணும், செல்வம் உங்களை நோக்கி வரணும் அப்படின்னா நீங்க என்ன விஷயங்களும் உங்களோட வாழ்வில் முறையில செஞ்சா செல்வம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் நம்ம பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. இந்த வாரம், அதாவது வருகின்ற ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஈரோட்ல பயிற்சி வகுப்பு நடக்குது. எங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் லீ ஜார்டின் அப்படின்ற இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது, விஓசி பார்க் பக்கத்துல. ஸோ நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பேரை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து கலந்துக்க முடியும். காலையில் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது. ஸோ கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் நடக்கக்கூடிய பயிற்சியில் நீங்கள் தாராளமாக கலந்துக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். ஹலோ ஹலோ சார், திருச்சியிலிருந்து பேசுறேங்க. வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன கேள்விகள் கேட்கணும்? கடன் பிரச்சனை வரணும். என்ன தொழில் செய்யறீங்க? நான் ஒரு கம்பெனி நஷ்டமா லாஸ் ஆயிட்டுங்க. சரிங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப தீபா சும்மா சின்ன செஞ்சுட்டு சிறு பொருள் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதான் என்ன தொழில் கேக்குறேங்க? சிமெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த தூணு, கழுவு, உரை, தொடர்ந்து நிகழ்வை பாருங்க, விவரங்கள் சொல்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கயா. அழைத்தமைக்கு நன்றி. தொழில ஏன் தொக்கிறோம் தெரியுங்களா? ஏன் தொழில் செய்யறோம், எதற்கு தொழில் செய்யறோம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம, ஆழமறியாமல் காலை விட்டு காலை எடுக்க தெரியாமல் ஆழத்துல ஒரு நபர் கவிழ்வதை போலதான் தொழில எவ்வளவு இறங்கலாம், எவ்வளவு இறங்கக்கூடாது, எப்ப ரிஸ்க் எடுக்கலாம், எப்ப ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம செயல்படுறதுக்கு காரணமாக தொழில தோல்வி ஏற்படுது. அந்த தொழில தோல்வி ஏற்படும் என்ன பண்றோம்? ஏதாவது கடனை வாங்கி போட்டு தொழில தேத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தொழில தோல்வி அடைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், வாழ்க்கையில தோல்வி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், வாழ்க்கையில துன்பம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உங்களின் மனநிலை. உங்க மனதை மாத்தினாலே போதும் வெற்றி அடைய முடியும் என்பதை நான் நிரூபிச்சு காட்ட முடியும் என்னால். ஏன்னா என்னோட ஒரு மாத சம்பளம் 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி 850 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 31 நாள் வேலை செஞ்சா. இப்ப ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு 850 ரூபாயை இந்த கடவுள், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை கொடுத்திருக்கு. எப்படி இது மாறியது அப்படின்னா அனைத்தும் இருக்கிறது உங்கள் மனதில் தான். உங்கள் மனதின் வழிமுறைகளை மாற்றினால் உங்கள் வாழ்வின் வழிமுறைகளை மாற்ற முடியும். உங்கள் மனதின் வழிமுறைகளை மெஞ்ஞானத்தின் மூலமாகவும் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்பதைத்தான் மாற்றி அமைக்கக்கூடிய நிகழ்வாய், ஒரு நாள் நிகழ்வாய் பணவளக்கலை நடத்தி வருகின்றோம். திருச்சியிலிருந்து கூட்ட சந்திரசேகர் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே பிறக்கும் போது எல்லா திறமையோடையும் பிறக்கவில்லை. ஆனா வளர வளர திறனையும் திறமையையும் வளர்த்துக்கிட்டோம். அதுல சில விஷயத்துல நம்ம திறன் பத்தாதங்காட்டிக்கு அதுல திறனை சரியாக செயல்படுத்தாத போது தோல்வி அடைஞ்சிருது. அந்த மாதிரி திணறடித்து போன சூழலில் உங்கள் திறனை மெருகேற்றுவதற்கு, உங்கள் திறனை உருவேற்றுவதற்கு நாங்கள் எவ்வாறு வழி பிடிக்கிறோம் என்றால், தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல தொழிலை எந்த பார்வையில பார்க்கணும், தொழிலை எப்படி செய்யணும், அதுல தோல்வி வந்தா எப்படி உங்க மனநிலையை வச்சுக்கணும், வெற்றி அடையணும்னா உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதான் நாங்க ஆணித்தரமாய் அழகாய் சொல்லி தருகிறோம். சோ ஒரு வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும். இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு போறதுக்கு தெரியல, நம்ம என்ன பண்றோம்? யாராவது கேட்கிறோம், ஒரு நபர்கிட்ட கேட்கிறோம், 2 நபருக்கு கேட்கிறோம், கடைசியா போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போய்க்கிறோம். அவர் போக வேண்டிய இடத்துக்கு சரியான அட்ரஸ் வச்சிருக்கிறார். சரிதானுங்களா?
நீங்க உங்க வாழ்க்கையில எங்க போகணும் அப்படிங்கிற அட்ரஸ் வச்சிருக்கிறீங்களா? பணத்திற்கான அட்ரஸ் இருக்குதா? வெற்றிக்கான அட்ரஸ் இருக்குதா? சாதனைக்கான அட்ரஸ் இருக்குதா? எதுவுமே இல்லையே. அந்த அட்ரஸ் அப்படின்னு நான் எதை சொல்றேன் தெரியுங்களா? உங்களின் குறிக்கோள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம் தெரியுமா? அழுதுட்டே பிறக்கிறோம். எப்படி அழுகிறோம்? குவா குவா குவான்னு அழுதுட்டே பிறக்கிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பசிக்குது அப்படிங்கிறதா. அதனாலதான் சாப்பிடறத பத்தி தான் யோசிச்சிருக்கிறோம். அது பசிக்கிறத பத்தி அழுகல. அந்த குழந்தை என்ன சொல்லுது தெரியுமா? கு வா கு வா கு வா, குறிக்கோளோடு வாழு, குறிக்கோளோடு வாழு, குறிக்கோளோடு வாழு என்று சொல்லி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் எந்த குறிக்கோளும் இல்லாமல் செயல்பட்டால் எல்லாமே குருட்டுத்தனமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அது தோல்விகரமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அது தடையேற்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் குறிக்கோள் எவனுக்கு இருக்கின்றதோ தடைகள் வந்தாலும் தடையை உடைத்தெறிந்து செல்லுவான். படிகள் இல்லாட்டியும் படிகளை உருவாக்குவான். பார்வையை இல்லாட்டியும் அவனின் ஞான பார்வையில் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லுவான். அவர்கள் யார்? அவர்களுக்கு இருக்கிறதா குறிக்கோள். ஆம் நண்பர்களே, தொழில தோல்வி அடைவதற்கும், வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கும், குடும்பத்தில் தோல்வி அடைவதற்கும், பணத்தில் தோல்வி அடைவதற்கும் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏன், எதற்கு, எப்படி, எதற்கு, எவ்வளவு காலம், எத்தனை அளவு நமக்கு பணம் தேவை, எந்த அளவு தொழிலை மேம்படுத்த வேண்டும், எந்த அளவு உயர வேண்டும் என்ற குறிக்கோளை வரையறுக்காமல் செயல்படுவதால் நாம் தோல்வியை சந்திக்கின்றோம். அந்த தோல்வி தொழிலில் ஏற்பட்டால் தொழில் நஷ்டம், பணத்தில் ஏற்பட்டால் பண கஷ்டம், பணக்கடன், குடும்பத்தில் ஏற்பட்டால் மன கஷ்டம், ஆரோக்கியத்தில் ஏற்பட்டால் நோய். அனைத்திலுமே எது இல்லாமல் போகின்றது? குறிக்கோள். பணத்திற்கு குறிக்கோள் எவ்வாறு வைக்க வேண்டும், தொழிலுக்கு எவ்வாறு குறிக்கோள் வைக்க வேண்டும், அந்த குறிக்கோளை உங்களின் ஆழ் மனதில் எவ்வாறு பதிய வைக்க வேண்டும், அதை பதிய வைத்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் சித்தர்களின் ரகசியங்களுடனும் அறிவியலின் ஆதாரங்களுடனும் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்து ஆன்மீக அறிவியலாய் ஒரு உன்னதமான நிகழ்வாய் பண வளக்கலை என்ற நிகழ்வை ஒவ்வொரு ஞாயிறும் உலகெங்கும் நடத்தி வருகின்றோம். அந்த நிகழ்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டிலும், 20ஆம் தேதி ஆகஸ்ட் சென்னையிலும், ஆகஸ்ட் 27 சிங்கப்பூரிலும், மலேசியாவில் செப்டம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி நடைபெறுகிறது. வெளிநாடு வாழ் தமிழர்களும் இதில் கலந்து கொள்வதற்கு காரணம் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய வெற்றிகள் தான். சிங்கப்பூர் தான் உலகிலேயே இருக்கக்கூடிய பெரிய மணியை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஹப். சிங்கப்பூர் பல ஊர்களுக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த பணவளக்கலையை அங்கீகாரம் செய்கிறார்கள் என்றால் இந்த பணவளக்கலை நுணுக்கங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணவளக்கலையின் வெற்றியை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் இருப்பவர்கள் அந்த நாட்டிற்கு வந்து இந்த பயிற்சியை நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் எவ்வாறு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி உலக அளவில் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் பல்வேறு நபர்களின் வாழ்வில் மாபெரும் மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மாபெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை சுத்தம் செய்து சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். பணத்தை வளர்த்தும் கலை பண வளக்கலை. தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்துங்க. பேர் சொல்லுங்க சார். மகேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன கேள்விகள் கேட்கணும்? நான் கடகராசிங்க. தொழில் என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குது. தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா இல்ல இப்ப இனிமேல் தான் செய்ய போறீங்களா? இல்ல, இப்ப செஞ்சுட்டு இருக்கேங்க. ரைட்டுங்க. டிவி தொடர்ந்து பாருங்க. அழுத்தமைக்கு நன்றிங்க. எந்த தொழில் செஞ்சா பணம் சம்பாதிக்கலாம்? நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு பதிவடிக்கிறேன். மக்களை எந்த தொழில் அதிகமாக கவனிக்கிறார்களோ அந்த தொழிலை நீங்கள் செய்தால் வெற்றி அடைய முடியும். ஆம், நான் 5 தொழில்களை ஆதாரமா சொல்றேன். அதிக அளவு பணத்தை குவிக்கக்கூடிய தொழில். நான் கடகராசியா மீனராசியா
கும்பராசியா மகர ராசியா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேச வரல. நான் சொல்லக்கூடிய ராசி என்ன தெரியுங்களா? உங்களின் மன ராசியையும் குண ராசியையும் பண ராசியையும் மட்டும்தான் பேச போறோம். ராசியும் நட்சத்திரமும் கணக்கில்லை. திறன் உள்ளவர்களுக்கு, திறமை உள்ளவர்களுக்கு நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், செயல்பட தகுதி இருந்தால் போதும். உங்களின் கவனத்தை எதில் செலுத்துகிறீர்களோ அதில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய ரகசியம் தான் நம்ம பணவளக்கலையே. நான் சொல்லக்கூடிய 5 தொழில் 1, நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் இப்ப டல்லா இருக்கலாம். ஆனா ரியல் எஸ்டேட் தொழில் வேற முறையில, சரியான முறையில இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க, வெற்றி அடைய முடியும். அதிகமாய் பணத்தை குவிக்கக்கூடிய தொழில் ரியல் எஸ்டேட். 2வது தொழில் MLM மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 3வது தொழில் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில்கள். 4வது தொழில் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு. 5வது தொழில் வித்தியாசமான முறையில தன்னோட திறனையும் திறமையையும் புதுமையையும் மக்களுக்காக சேவையாய் செய்து அதன் மூலமாக அவர்களை மேம்படுத்தி தன்னையும் மேம்படுத்தக்கூடிய தொழிலை யார் உருவாக்கிறார்களோ அவர்கள் பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 தொழில்கள்ல ஏதோ ஒரு தொழில எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதா நான் சொல்லக்கூடியது. ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக நமது செலவை குறைக்கவே முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்க செலவு செய்யறதுக்கு தயங்கிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட் அடுத்த ஆண்டு இயல்பா செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு காலத்துல பேக்கெட்ல 100 ரூபாய் வச்சாவே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்ப 2000 ரூபாய் வைக்கிறதுங்கிறது சாதாரணமா போச்சு. காரணம் என்ன? மக்களின் செலவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. மக்களின் வரவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. செலவை குறைக்க முடியாது. வரவை நம் முயற்சியால், நமது செயலால், நமது புதுமையான செயல்பாட்டுகளால் அதிகரிக்க முடியும். ஆகையால் நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் சரி, இந்த 5 தொழில்களில் ஏதோ ஒரு தொழில் பார்ட் டைம் ஜாபாகவோ பார்ட் டைம் பிசினஸ் ஆகவோ செய்யுங்க. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட், MLM, பினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், புதுமையான யோசனைகளோட செய்யக்கூடிய தொழில். எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, உங்களோட பார்ட் டைமை இதுல ஒதுக்குங்க. அதை நல்ல பணம் வரும்போது அதை ஃபுல் டைமா மாத்துங்க. அதன் மூலமாக செல்வத்தை பெருக்க முடியும். தொழில் செய்தால் மட்டும்தான் செல்வாதிபதியாய், லட்சாதிபதியாய், கோடீஸ்வரராய் உருவாக முடியும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். வேலைக்கு போனா எந்த அளவுக்கு உழைப்பு போட்டாலும் கிடைக்கிற அமௌண்டே தான் கிடைக்கும். தொழில் செய்தால் உங்கள் திறமை எந்த அளவுக்கு வெளியிடுகிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி இன்கம் வரும். அப்பதான் உங்க வாழ்க்கையில வெல்கம் வரும். பணவளக்கலை அக்ஷயம் வழங்கும் பணவளக்கலை ஒரு நாள் பயிற்சி வகுப்பு, செல்வத்தை பெருக்கும் மாபெரும் பயிற்சி வகுப்பு ஒரு நாள் நடக்கக்கூடியது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஈரோட்டில் தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸோ ஈரோடு சுற்றி இருக்கிற நேயர்கள், திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக ஈரோடு பயிற்சியில் கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேரை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து கலந்துக்கலாம். ஈரோட்டில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லீ ஜார்டின், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், VOC பார்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தான் ஹோட்டல் லீ ஜார்டின். மார்னிங் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி சென்னையில் பயிற்சி வகுப்பு நடக்குது. சென்னை நேயர்கள் எல்லாம் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களோட பேரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து கலந்துக்க முடியும். சென்னையில் வடபழனி இருக்கக்கூடிய ஹோட்டல் ஆதித்யா அப்படின்ற இடத்துல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. காலையில் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பயிற்சி நடக்கும். நீங்கள் நேரடி பயிற்சியில் கலந்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண விசை அப்படின்ற வாட்ஸ்அப் பயிற்சி மூலமா நீங்க தாராளமா இந்த பயிற்சியை எடுத்துக்க முடியும். ஆனா நீங்க பணவளக்கலை அப்படின்ற பயிற்சி வகுப்பு ஒரு நாள் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு, நிறைய விஷயங்கள் அதுல பகிர்ந்து கொள்ளப்படும். பண விசை அப்படின்றது 15 நாள் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. அது வாட்ஸ்அப் மூலமா நடக்கும். பணத்தை எந்த மாதிரி நீங்க கையாளணும், வீட்டுல நீங்க டெய்லியும் என்ன விஷயங்கள் செஞ்சா செல்வம் உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் 15 நாள். சொல்றது 100% சரி. 15 நாள் இது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளா இருக்கலாம், கல்லூரிக்கு போகக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், பிசினஸ் பண்ணக்கூடிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். அதனால எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நிகழ்வுக்கு என்னால வர முடியாது, எனக்கு இந்த நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுல சொல்லக்கூடிய சூத்திரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய நபர்களாக இருந்தால், பண விசை வருகின்ற கோகுல அஷ்டமி ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. இந்த பணவிசையானது உங்களுக்கு பணத்தை பற்றிய நிறைய ரகசியங்களையும், வாழ்க்கையில எதுல நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை,
உங்களோட ஆரோக்கிய பிரச்சனை, உங்க மன ரீதியா பிரச்சனையா இருக்கு, டிப்ரெஸா இருக்கு, ஏதாவது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையே ஒரு தடையா இருக்கு, சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பணவிசை நிகழ்வுல கலந்து கொள்ளுங்கள். இதற்கு கட்டணமாய் 550 ரூபாயை நிர்ணயித்துள்ளோம். 550 ரூபாய் இந்த கட்டணத்துல தெரிவிச்சிட்டீங்கன்னா 15 நாள் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு ரகசியங்கள் உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய செல்போனுக்கே தேடி வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் எல்லாருமே பயன்படுத்துறீங்க, தேவையில்லாத விஷயத்தை எல்லாமே பார்த்து ஃபார்வர்டு பண்ணக்கூடிய நீங்க தேவையான ஒரு ரகசியத்தை உங்க வீட்டுல உட்கார்ந்தே படிச்சு கொள்ளலாம். இது புவியீர்ப்பு விசை எவ்வாறு இந்த பூமியை இயக்கிக் கொண்டிருக்கின்றதோ, காந்த விசை எப்படி ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ, அதே போல் பண விசை உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அஜித் குமார் பாட்டு சொல்ற மாதிரிதான், வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து ஒரசர வரையிலே, வம்பு தும்பு வச்சுக்காதுடா யாரும் வந்து உசுப்புற வரையிலே. ஆம் நண்பர்களே, ஒரு வத்தி குச்சியை உரசாமல் பத்தாது. அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசையை பயன்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அந்த விசைதான் பண விசை. ஆகஸ்ட் 14 முதல் உங்கள் உள்ளங்கையில் தொடங்கக்கூடிய இந்த உன்னதமான செல்வ ஈர்ப்பு வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் போன் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா விவரங்கள் தேடி வரும். கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் பணத்தின் ரகசியத்தையும் வெற்றியின் ரகசியத்தையும் தன்னம்பிக்கையின் ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு வெற்றியாய் வாழுங்கள். வெற்றி நிச்சயம். ஒரு நாள் பயிற்சியில கலந்துக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா பணவிசை பயிற்சி வகுப்புல நீங்க கலந்துக்க முடியும். 15 நாள் நடக்கக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி தான் இது. ஒரு ஊர்ல நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து தான் வந்து அந்த ஊர்ல பயிற்சிகள் நடைபெறும். ஸோ நேர்ல கலந்துக்க முடியலன்னு நினைக்கிறவங்க தாராளமா வாட்ஸ்அப் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் பயிற்சி வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியது. இதுல வந்து டோட்டலி 200 ஃபர்ஸ்ட் கால் பண்ற ஒரு 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இதுல அலௌடு. ஸோ சீக்கிரமா யார் நீங்க இதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கணும், உங்களோட சீட்ஸை நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் 9894624425. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண விசை அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவோம். அதுல நீங்க 550 rupees டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் 14ஆம் தேதியிலிருந்து அந்த குரூப்ல நீங்க இணைக்கப்படுவீங்க. அதுல இன்னொரு விஷயம், 200 பேர்ல 100 பேர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். 100 பேருக்கு மட்டும்தான் அலோடு இருக்குங்கிற தகவலை பதிவு பண்ணிருங்க. ஸோ 100 பேர் மட்டும்தான் இப்போ சீட்ஸ் அவைலபிள் அப்படின்றதுனால 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடியது. இந்த நீங்க பணவிசையில நீங்க கலந்துக்கும் போதே உங்களுக்கு பணவிலக்கலை பற்றிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா இந்த பயிற்சியில கலந்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த 100 சீட்ஸ் மட்டுமே அவைலபிள்ன்றதுனால சீக்கிரமா உங்களோட சீட்ஸை நீங்க புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேரை கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல பண விசை அப்படின்னு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். நாட்கள் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்றதுனால 14ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்க சீக்கிரமாவே முன்கூட்டியே உங்களோட பேரை நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. ஜி, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து தொழில் கடன் ஆகட்டும், வீட்டு கடன் ஆகட்டும், நகை கடன் ஆகட்டும், எல்லா விஷயங்கள் பத்தியும் நமக்கு இது எல்லாமே நம்ம இதற்கான தெளிவுகள் கொடுக்குறோம் இல்லைங்களா ஜி? பயிற்சி அதுக்கு அதாவது வந்து ஒரு தடவை நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம், அது வந்து அந்த நகையை திருப்பி எடுத்துடுறாங்க, அந்த கடன் தீர்ந்துடுது, திருப்பி அந்த நகை வைக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படாது. மிக முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்க. நம்ம பணவளக்கலையில வரவங்களுக்கு மிக முக்கியமான ரகசியம், முதல் கட்டமாக நான் வெச்ச கடனை எப்படி மீட்டெடுக்கலாம், வாங்கின கடனை சீக்கிரமா எப்படி கொடுக்கலாம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படி சரி பண்ணலாங்கிறத சரிபடுத்தி தடுத்து பண்ணதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் அதற்கான சூழலே அவங்க வாழ்க்கையில ஏற்படாது. மறுபடியும் அவங்க கடன்ல போய் மாட்ட மாட்டாங்க. ஏன்னா பணவளக்கலை என்பது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இயக்கமாய் செயல்பட்டு இருக்கு. அந்த இயக்கம் என்ன செய்து தெரியுங்களா, அவங்கள வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் வழி நடத்துறாங்க. ஆரோக்கிய ரீதியாக, சமுதாயம் ரீதியாக, தொழில் ரீதியாக, அவங்களோட தனிப்பட்ட ரீதியாக, குடும்ப ரீதியாக செயல்படுத்துறோம். அதனால என்ன ஆகுது தெரியுங்களா, அவர்களை எந்த விதத்திலையும் நடைமாறாமல் தடுக்கி விடாமல் காத்து கொண்டு செயல்படக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு.
ஒரே ஒரு முறை பணவளக்கலை வந்துட்டீங்கன்னா வாழ்வாங்கு உங்களுக்கு நாங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வாழ்வாங்கு உங்களை வழிநடத்திக்கிட்டே இருப்போம். வாழ்வாங்கு உங்களை செல்வந்தராய் ஆப்பதற்கான பார்வையையே உருவாக்கி தருவோம். ஏனென்றால் பணவளக்கலை என்பது ஒரே ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு டாடா பாய் சொல்ற நிகழ்வு இல்லை. ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையில பண பிரச்சனை சரியாகாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லக்கூடிய செயலை சரியான முறையில செஞ்சீங்கன்னாவே போதும், நீங்க ஜெயிக்க முடியும். இதற்கு எந்த ஜாதகமோ எந்த ராசியோ எந்த நட்சத்திரமோ தேவையில்லை, ஜாதி மதம் தேவையில்லை. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் நேர்மையா இருந்தா போதும். அதற்கு நாங்க வழிகாட்ட தயாரா இருக்கிறோம். அதற்கு நீங்க இந்த ஒரு நாள் பணவளக்கலையில கலந்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏனென்றால் 2030 நமது பணவளக்கலையின் சார்பாக 1,00,000 நபர்களுக்கு பயிற்சியை கொண்டு போய் சேர்த்துவது, பணவளக்கலைங்கிற பயிற்சியை 1,00,000 நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவது, 10,000 நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய குடும்பங்களை உருவாக்குவது, 1000 லட்சாதிபதிகளையும் 100 கோடீஸ்வரர்களையும் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சோ ஏதோ வராங்க வரவங்க சின்னதா ஒரு பயிற்சிக்கு ஒரு கட்டணத்தை போட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லவே இல்லை. வாழ்வாங்க உங்களை தொடர்ந்து வழிநடத்தி அதன் மூலமாக நமது சமுதாயத்தை ஐஸ்வர்யமிக்க சமுதாயமாய், வெற்றிகரமான சமுதாயமாய், ஆனந்தமும் அன்பும் ஆற்றலும் இருக்கக்கூடிய சமுதாயமாய் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுதான் நமது பணவளக்கலையே. தொடர்ந்து வெற்றியாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இத ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கத்திருந்தா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்திருந்தனா எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருந்திருக்காதுங்க, இத்தனை பணத்தை வீண் பண்ணிருக்க மாட்டேன், இத்தனை சொத்து போயிருக்காது, நான் மிகப்பெரிய ஆளா வந்திருப்பனே, நீங்க இப்பதான் எனக்கு காட்சி தந்தீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நான் காட்சி தருவதில்லை, என்னை ஆட்சி தருவது எல்லாம் வல்ல அப்பன் வள்ளல் பெருமானாரும் ஸ்ரீ 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 சொர்ணாகிருஷ்ண பைரவரும் தான். அவர்களின் ஆசீர்வாதத்துடன் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கரைத்து உங்களுக்கு கொடுக்கின்றோம். இதில் வந்து கலந்து கொண்டாலே போதும், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் காணாமல் போகும். சந்தோஷம் ஜி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அக்ஷயம், அபரிதமான செல்வ ஈர்ப்பு. நன்று கருது நாளெல்லாம் வினை செய், கருமமே கண்ணாயிரு, நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன். நாங்க பணவளக்கலை அப்படிங்கிற பயிற்சி வகுப்பை உலகெங்கும் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தி வருகின்றோம். பெரிய மாற்றங்கள் எங்க வாழ்க்கையில் அமைஞ்சது. எங்களுக்கு உண்டான பண கஷ்டங்கள் இங்கியது. எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நியூ கார். இதுக்காகத்தான் ஒரு 10 வருட கால கனவா இருந்தது. ஸோ எப்படி இந்த 3 மாதத்துல நம்மளால சம்பாரிச்சு இந்த காரை வாங்க முடியுமா அப்படின்னா அது இல்லை. பட் நம்மளோட எண்ணங்களும் நம்ம செய்யற முயற்சிகளும் சிங்க்ரனைஸ் பண்றதா இந்த ஒரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா டே பை டே எனக்கு, என் மனைவி, என்னோட குழந்தைகள் எல்லா விதத்திலையும் மாற்றம். கடன் பிரச்சனை தீர்ந்தது, புதிய தொழில் தொடங்கினோம், கனவு காரை வாங்கினோம். ஸோ மகிழ்ச்சியாக ஆனந்தமாய் நிம்மதியாக இருக்கின்றோம். பணத்தை வளர்த்துக்கணுன்ற எண்ணத்தை நான் மாறுபட்ட ஒரு முழுமையான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டேன். அதுலேருந்து எனக்கு எல்லாமே வந்து எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. ஈவன் வந்து எனக்கு தேடி வந்து 2 பேர் 25,000 பணம் கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து தொழிலில் வந்து எனக்கு ஷேர் புரோக்கர் தொழில் எனக்கு நாட்டமே வந்துருந்தது. அது இப்போ நம்ம இது ஃபாலோ பண்ண பிறகு எனக்கு ஏறக்குறைய தினமும் 2,000 வருமானம் வர ஆரம்பிச்சது கடந்த 15 நாட்களாக. இதுதான் என்னுடைய பெரிய மாற்றத்துக்கு காரணம். நான் சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ். சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எங்கள் ஃபேமிலியோட மந்த்லி இன்கம் ஜஸ்ட் ஒன்லி 20,000. செகண்ட் மீட்டிங் சாரோட மீட்டிங் February 12 சண்டேல வச்சு நான் வரும்போது அவர் சொன்ன எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்ச இன்கம் பார்த்தீங்கன்னா 2,50,000. இது மட்டும் இல்லாமல் அது சார் சொன்ன எல்லோ ஷார்ட் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணேன். அதில் நான் ஒட்டினதில் வீடு, காரை தவிர மற்ற எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். பைக் வாங்கிட்டேன், கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டேன். பணவளக்கலை வந்து மக்களுடைய மனதை வந்து மாற்றக்கூடிய ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப 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 அருமையான ப்ரோக்ராம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து January 29 இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டேன்.
அப்போ எனக்கு ஒரு நிலத்தோட பிரச்சனைகள் இருந்தது. அதை நான் வேண்டிட்டு தான் போனேன். ஆனால் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே எனக்கு அது வந்து விற்று எனக்கு பணமும் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப உடம்புல கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது. இவங்க சொல்லிக் கொடுத்த பச்சை நிற தியானம் பண்ணதில் ரொம்ப ரெக்கவர் ஆனதுனால இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். எங்கள் வாழ்வு மாறியது, உங்கள் வாழ்வு மாற பணவளக்கலை. தொடர்புக்கு 9698999786 and 9894624425. பணவளக்கலை அக்ஷயம் வழங்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு, அதாவது மகாலட்சுமி தீட்சையுடன் கிடைக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான் இது. தொடர்ந்து பேசுவோம் இந்த காலத்துக்கு அப்புறம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மலையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் ஐயப்பன். சரிங்க, என்ன கேள்வி கேட்கணும்? டாக்டர் வந்து நான் கடை ஒரு வச்சிருக்கேன். சொல்லுங்கய்யா, என்ன கடை வச்சிருக்கீங்க? டீ கடை வச்சிருக்கீங்க மதுரையில. சந்தோஷங்கய்யா. எந்த ஏரியால? மதுரை கோழிப்பாளத்துல எழுத்தாட்டுல ஆழ்வாபுரத்துல வச்சிருக்கீங்க. சரிங்க, சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு தொழில்? இல்லைங்க, கடை நல்லாதான் இருக்கு. ஆனா 25 வருஷமா கடை வச்சிருக்கேன். சரி சரிங்க. ஆனா 25 வருஷமா கடை வச்சு கடன் பிரச்சனை வந்து என்ன விடுபடல. அதுக்கு உங்களை பொறுத்தளவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் வந்து கடனை முடிச்சுட்டா நம்ம எந்திரிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடிக்க முடியல. ரைட்டு. அந்த கடன் மறுபடியும் தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தொழில வந்து காசு வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி. தொழில் போட்டி, அதனால வந்து என்னால எந்திரிக்க முடியல. சரி, தொடர்ந்து நிகழ்வா பாருங்க. சரி. தொழில் போட்டியால கடனை வாங்கி போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த தொழில் இருக்கிறோமோ அந்த தொழிலுக்கு யாரு போட்டி அப்படின்னு பார்த்துட்டு ஒண்ணு போட்டிய மீறி ஜெயிக்கணும், அல்லது நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரியான தொழில வித்தியாசங்களைய சர்வீஸ் சேவையை செய்யணும். டீ கடை நிஜமாகவே மிக அருமையான ஒரு தொழில். அதுல சிற்றுண்டி சிற்று உணவையும் மட்டும் எக்ஸ்ட்ரா சர்வீஸா கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா யாரு வேணாலும் வர தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு ராக் பெல்லர் அப்படின்னு அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்தார். அவரோட அப்பா வந்து ராக் பெல்லருக்கு கோடிகளை கொடுக்கும் போது சொன்ன ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா, எந்த தொழிலை வேணாலும் செய், எல்லா தொழிலையும் தோத்தாலும் கடைசியா நீ ஒரு தொழிலை செய்யி, அந்த தொழில் மூலமா நீ செல்வத்தை பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். என்ன அந்த தொழில் கேட்டாரு. அந்த தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில். ஹோட்டல் வெயி, பேக்கரி வெயி, டீ ஸ்டால் வெயி, அதை வச்சேனா நீ எந்த அளவு தோத்தாலும் சரி நீ மீண்டு எழுந்து வந்து விடலாம் அப்படின்னு மிகப்பெரும் கோடீஸ்வரர் அவரோட பையன் கோடீஸ்வரருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆலோசனை என்ன? உணவு சம்பந்தப்பட்ட தொழில இருங்க, உணவை சரியான விதத்துல கொடுத்தா அன்னபூர்ணியின் ஆசீர்வாதத்தின் மூலமா உனக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் மறுபடியும் இங்க பதிவிடுகிறேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய உணவு தொழில அந்த உணவு தொழில மறுபடியும் கடன் வருதுன்னா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தொழில ஏதோ ஒரு தவற செஞ்சிட்டு இருக்கீங்க. தொழில் செய்யற முறையிலையும் தவறு இருக்கு, தொழில கொடுக்கக்கூடிய தரத்திலையும் சேவையிலையும் ஒரு தடை இருந்தே தீருங்க. அதனாலதான் தொழில கடன் பிரச்சனை வருது. இதை வந்து நான் நேரடியா உங்க முகத்துக்கு முன்னாடி சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நான் பார்த்த சந்தித்த பல பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கடையை வச்சிருக்கிறவங்க, பொட்டி கடையை வச்சிருக்கிறவங்க, செல்போன் கடையை வச்சிருக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் எங்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில வந்து கன்சல்டிங் வாங்கிக்கிறாங்க, பயிற்சி வகுப்புல வராங்க. அவங்க கிட்டையெல்லாம் பேசி ஆராய்ந்து பார்க்கும்போது நான் உணர்ந்து கொண்டது என்னன்னா, அவர்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் அவர்களை பண ரீதியான பிரச்சனையில மாட்டுகிறது, தொழில் ரீதியான பிரச்சனையில மாட்டுகிறது. அதை சரி செய்வதற்கு அவர்கள் வெவ்வேறு தொழிலில் இருக்கக்கூடிய பணத்தை போடுறாங்க, அதனால தோத்தாடுறாங்க. முதல்ல தொழில வெற்றி அடையணும்னா தொழில கவனத்தை செலுத்துங்க. தொழிலுக்காக கடன் வாங்காதீங்க. தொழில ப்ரொமோட் பண்றதுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக 1 லட்ச ரூபாய் தொழில இறக்குனீங்கன்னா 5 லட்ச ரூபாய் தொழில வரணும். இல்லைன்னா அது பேர் தொழில் இல்ல. நீங்க தொழில் செய்யணும்னு என்ன பண்ணணும்? 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி தொழிலுக்கு போட்டீங்கன்னா உங்களால் 5 லட்ச ரூபாய் உருவாக்கணும். அப்படி உருவாக்குனீங்கன்னா தொழில வெற்றி அடைய முடியும். அப்படி உருவாக்க முடியலனா நீங்க அந்த தொழில ஏதோ பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தவறு முதல்ல உருவாகிற இடம் எது தெரியுமா? உங்களது மனம், அதற்கப்புறம் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள், அதற்கப்புறம் செயல்பாடு.
இது எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு திஷ்டி, சூனியம், எதிர்மறையான எண்ணங்கள், தோல்வி பயம், கடன் பயம், குடும்ப பயம், வாழ்வின் மீதே பயம், இந்த பயமெல்லாம் சேர்ந்து உங்க மனநிலையை அழுத்தி மன அழுத்தத்தை உருவாக்கி அதை தொழிலிலும் செயல்படுத்தி தொழிலும் தோற்று விடுகிறது. ஸோ முதல்ல மனதை மாற்றணும், அதற்கப்புறம் தான் தொழில நீங்க செய்ய வேண்டும். நீங்க நேரடியா பணவளக்கலைக்கு வந்து கலந்துக்கங்க, உங்க தொழில் இருக்கக்கூடிய தோல்வியை மிக விரைவில் சரி பண்ணி தரேன். மகாலட்சுமி தீட்சையுடன் கிடைக்கக்கூடியதான் இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பு. அது மகாலட்சுமி தீட்சை கிடைக்கணும் அப்படின்னாவே அதற்கு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி மகாலட்சுமி தீட்சை வந்து நம்ம ஆனஞ்சியால் ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் கிடைக்குது. ஸோ அந்த மகாலட்சுமி தீட்சை கிடைச்ச உடனே அவங்க வீட்டில் நிறைய செல்வம் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். ஸோ மனம் ரீதியான அவங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு நெகட்டிவான யோசிக்கிற தன்மை இருந்துச்சுனாலும் அந்த தீட்சைக்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தீட்சை அது. ஸோ கண்டிப்பாக இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் பயிற்சி வகுப்பு நடக்குது. ஹோட்டல் லீ ஜார்டின் VOC பார்க் பக்கத்தில் காலையில் 9:30 ஈவினிங் 5 o'clock வரைக்கும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 20 சென்னையில் தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்கிற ஹோட்டல் ஆதித்யா அப்படின்ற இடத்துல பயிற்சி வகுப்பு நடக்குது. இதில் நீங்கள் எந்த ஊரில் கலந்துக்கணும்னாலும் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட பேரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக வந்து கலந்துக்க முடியும். அதே மாதிரி பணவிசை பயிற்சி வகுப்பு, வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு 15 நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பண விசை அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கப்படும். ஒரு லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதாவது 100 சீட்ஸ் மட்டுமே அவைலபிள் அப்படின்றதுனால 14 ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. சீக்கிரமாக கால் பண்ணி உங்களோட சீட்ஸை நீங்கள் ப்ரியராக புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இந்த செய்வினை அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் உண்மையா ஜி? ஏன்னா நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து அது செஞ்சு வச்சிருக்காங்களோ இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். பட் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையிலேயே பாதி நாள் கடந்து போயிடும். 100% நல்வினை தீவினை இருப்பதை போல செய்வினையும் இருக்கின்றது. நல்வினை நல்லதின் மூலமாக வினை செய்யும் போது ஏற்படக்கூடியது, தீவினை தீயது செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடியது. செய்வினை என்பது ஒரு நபர் இப்படி ஆகி போயிடணும், இப்படி வீணா போயிடணும், இப்படி பிரச்சனையில மாட்டிடணும், இப்படி தடையில மாட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக துர்தேவதைகள் மூலமாக, குட்டிச்சாத்தான்கள் அப்படிங்கிற எதிர்மறையான சக்திகள் மூலமாக அவர்கள் அதை ஒன்று திரட்டி அதையை ஒரு பொருள்களில் செலுத்தி அதை நம்ம மேலோ நமது வீட்டின் மேலோ நம்ம தொழில் செய்வதன் மேலோ ஒன்று தண்ணியா தெளிச்சு விடுவாங்க, அல்லது பொருளா விதைச்சிடுவாங்க, அல்லது உங்களை நோக்கி ஏதோ ஒரு உணவு மூலமாகவும் கொடுப்பாங்க. இத முதல்ல நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா முதல் நிலையில மனநிலையில ஒரு பிரச்சனை, எதிர்பாராத சின்ன சின்ன விபத்து, எதிர்பாராத பண விரயம், நோய் வரும். வந்த உடனேயே பேசிடலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. நான் நாகராஜன் பேசுறேன், சேலத்துல இருந்து. சொல்லுங்க சார், என்ன கேள்விகள்? ஈரோடு நடக்க இருக்கிற பயிற்சிக்கு எவ்வளவு பயிற்சி கட்டணம்? ஐயா, கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான விவரங்கள் அதுல அளிக்கப்படும். சரிங்களா? நன்றி. சோ அவங்க ஏதோ ஒரு சக்தியை எடுத்து, துர்சக்தியை எடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள்கள் மூலமா கொடுத்துட்டாங்கன்னா அது முதல் கட்டமா தடையை ஏற்படுத்தும். அந்த தடையை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறமே நமக்கு இவங்க செய்வனை வச்சுட்டாங்கன்னு நீங்க சொல்ல பயப்பட அந்த எதிர்வினை செய்வினை எதிர்வினையாய் மாறி உங்களுக்கு சொந்த காசிலேயே சூனிய வைக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திடும். எந்த செய்வினையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தன்னம்பிக்கையோடு பணவளக்கலைக்கு வந்து நாங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை செஞ்சாவே போதும், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்வினை காணாம போயிடும். நிறைய பேருக்கு தொழில் திடீர்னு தோல்வி அடைவதற்கும் பணத்துல திடீர்னு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் மற்றவங்களோட திஷ்டி, மற்றவங்களோட சூனியம், மற்றவங்க மூலமா வரக்கூடிய செய்வினைகள் தான். அந்த செய்வினைகள் செய்யறவர்களுக்கு திரும்பி அந்த செய்வினை திரும்பி போயிடும். நியூட்டனோட 3வது விதிப்படி தான் எந்த விசைக்கும் எதிர் விசை உண்டு. ஆனா அந்த விசை வரும்போது நமக்கு ஒரு தடையை ஏற்படுத்தும். அந்த தடையை தாங்க முடியாதவங்க மறுபடியும் எந்திரிச்சு வராம தொடர்ந்து தோல்வியில் இருப்பாங்க. அதுல இருந்து எந்திரிச்சு வரக்கூடிய ரகசியங்களை தான் பணவளக்கலை நிகழ்வுல சொல்லித் தருகின்றோம். செய்வினை என்பது உண்மை,
துர் தேவதைகள் துர் சக்திகள் மூலமாக செய்யக்கூடியது. பணவளக்கலை என்பது நல்ல தேவதைகள் நல்ல சக்திகள், பிரபஞ்சம்னா என்ன, சித்தர்கள்னா யாரு, அவர்கள் நமக்கு பணத்தை பெருக்குவதற்கு வளமுடன் வாழ்வதற்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பணவளக்கலை சொல்லித்தரோம். அது இல்லாமல் நமது பணவளக்கலையில் இருக்கக்கூடிய அனைவரையுமே ஆசீர்வதிக்கக்கூடிய உன்னதமானவர் கொங்கண சித்தர். திருப்பதியில் இருந்து நம்ம அனைவருக்கும் செல்வத்தின் அதிபதியாய் சீனிவாசனா இருந்து ரகசியமா இருக்கக்கூடியவர் நமது கொங்கண சித்தர். அந்த கொங்கண சித்தரின் 100% ஆனந்தமும் ரகசியம் இருக்கக்கூடியதுதான் நமது பணவளக்கலையே. கொங்கண சித்தரை வழிபட்ட ஸ்ரீ 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 சொர்ணாகிருஷ்ண பைரவர், அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரின் ரகசியங்கள் மூலமாக எத்தடை வந்தாலும் சரி அத்தடையை உதைத்து எரிந்து விட்டு நாம் வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். பணத்தை வளர்த்தும் கலை. ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க. வணக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு இந்த அரசாங்க வேலைக்கு போட்டுக்கிறேங்க. எனக்கு வேலை கிடைக்குது. நாங்களும் 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. முடியாம இருக்குதுங்க. சரிங்கம்மா, சந்தோஷம். நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றி. ஓகே, அரசு வேலை, புதிய வேலை, அதாவது பதவி கிடைக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிறவங்களுக்கு பணவளக்கலை வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருது. கண்டிப்பா வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்ல தான் பயிற்சி வகுப்பு நடக்குது. நீங்க அதுல கலந்துக்கோங்கம்மா. அந்த வேலை கிடைக்கணும்னா என்ன செய்யணும், எவ்வளவு சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து தெளிவுபடுத்திக்க முடியும். நீங்களே அதை ஆசைப்பட்டு நீங்க 10 நாள்ல கிடைக்கணுமா இல்ல 1 மாசத்துல கிடைக்கணுமா அப்படின்ற விஷயத்துல எல்லாம் நீங்களே இது பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், வேலை எப்படி கிடைக்கணும் அப்படின்ற எல்லா நுணுக்கங்களுமே உங்களுக்கு அந்த பயிற்சியில அழைக்கப்படும். ஸோ நீங்க நேரடியாக பயிற்சி வகுப்புல கலந்துக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அதாவது விஓசி பார்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல் லீ ஜார்டன், கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேரை நீங்க பதிவு பண்ணிட்டு நீங்க நேரடியா வந்து கலந்துக்கோங்க பயிற்சியில. நீங்கள் மனது வைத்தால், அது தினமும் வைத்தால் உங்கள் வாழ்வே வளமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் அழகா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல மிக முக்கியம் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கையை பற்றியும் மனதை பற்றியும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுல மனது தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மனது எப்படி வேலை செய்யுது, அதுல நம்ம எப்படி வெற்றி அடையணும், அதை எப்படி சரிவர பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம பணவளக்கலையில சொல்லித்தரோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அதாவது ஆனந்தி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸுகள், இது எல்லாமே நீங்கள் டெய்லியும் உங்களுக்கு அந்த டிப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் சேனலில் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அவரோட சேனல் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் அவர் கொடுக்கக்கூடிய செல்வம் ரீதியான டிப்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமாக. ஸோ அது எல்லாமே நீங்கள் உங்களோட கைபேசியிலேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். யூடியூப்பில் போய் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அப்படின்னு கொடுத்து அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எல்லா வீடியோஸுமே நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக நிச்சயமாக. அதில் தான் இப்போ அந்த டிப்ஸை நீங்கள் அப்ளை கேட்டிருக்கும் போது நான் சொல்ல மறந்துட்டேன். எதிர்பாராத பணவரவு வர ஒரு டிப்ஸை இன்னைக்கு சொல்றோம். எதிர்பாராத பணவரவு வர இதுல இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி செய்வினை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அதுல வந்து இந்த பயிற்சியில கலந்துகிட்ட உடனே அவங்களுக்கு யாருமே வேணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு வைக்க முடியாது. கண்டிப்பா 100% முடியாது. 100%. நீங்கள் செல்லும் இடம் எல்லாமே பாசிட்டிவான எனர்ஜி உச்சகட்டமா போக ஆரம்பிச்சு. ஸோ அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு செய்வினை வைக்கணும்னு அவங்களுக்கு தோணவே வராது, எண்ணமே உருவாகாது. அந்த அளவுக்கு உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு தெய்வீக கலை உருவாகும். அதுதான் நம்ம பணவளக்கலையோட ரகசியமே. அதாவது நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு மட்டும் நம்ம அமைச்சுக்க தேவையில்லை. நம்மள வழி நடத்தக்கூடிய சித்தர்கள் வந்து அவங்களே நமக்கான பாதுகாப்புக்காக நம்ம கூட எங்க போனாலும் வருவாங்க. அது வந்து இதெல்லாம் நீங்க பயிற்சியில வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிக்க முடியும். இந்த இயக்கத்துல நீங்க சேரும் போது, அதாவது ஒரு தடவை பயிற்சியில சேர்ந்துக்கிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை இணைச்சிருவோம்.
பணவளக்கலை வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் என்னென்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு பௌர்ணமிக்கும் என்ன நடக்குது, அமாவாசைக்கெல்லாம் என்ன நடக்குது, நீங்க என்ன செய்யணும் அந்த சமயத்துல அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உங்களை நோக்கி வரும். அதற்கப்புறம் நீங்களே எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். சின்ன சின்ன அற்புதங்கள், சின்ன சின்ன அதிசயங்கள், நிறைய பண வரவுகள் எதற்காக வருதுன்னே தெரியாது. ஆனா நீங்க நினைக்கக்கூடிய பணம் கண்டிப்பா உங்களை நோக்கி வரும். எல்லா ஆச்சரியங்களுமே இந்த பணவளக்கலை பயிற்சியில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இந்த பயிற்சியில வந்து கண்டிப்பா கலந்துக்கோங்க. 100%. அதுவும் வரக்கூடிய பயிற்சி வகுப்புல இருந்து அஷ்ட சக்திகள்னு சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் அஷ்ட பைரவர்களையும் நம்மளை எப்படி காத்திருப்பாங்க அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து சமீபத்தில் பணம் தரும் பைரவர் புத்தகத்தை வெளியிட்டோம். அந்த பணம் தரும் பைரவர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், நம்மளை சுத்தி எப்பவுமே 8 சக்திகள் இருக்கு. அந்த 8 சக்திகளை நேர்மறையாய் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத உணர்வு ரீதியாய் புரிய வைக்கக்கூடிய நிகழ்வு வரக்கூடிய பணவளக்கலை ஈரோட்டிலிருந்து புதுவா எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸா ஆரம்பிக்க போறோம். வாய்ப்புள்ளவர்கள் வாங்க. அப்புறம் எதிர்பாராத பணவரவிற்கான ஒரு ரகசியம். பிரம்ம முகூர்த்தம் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்கு, காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்கள் கையில் உப்பு, வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குல்லங்க, அந்த கல்லுப்பு கொஞ்சம் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட கீழே வச்சு ரைட் ஹேண்ட மேல வச்சு வள்ளல் பெருமானோட முத்திரை, இந்த முத்திரையை வச்சு தொப்புள் கட்ட வச்சுக்கணும். தொப்புள் கட்ட வச்சு வடக்கு பார்த்து உட்கார்ந்துக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் வள்ளலார் முத்திரை வைக்கணும். அதற்குள்ள கல்லுப்பு ஒரு கை எடுத்து கல்லுப்பு வச்சுக்கிட்டு வடக்கு திசையை பார்த்து ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வந்துட்டதா கற்பனை பண்ணி அந்த அமௌண்ட்டை வசி வசின்னு சொல்லணும். ஓம் ரிங் வசி வசி 15 லட்சம் வசி வசி. ஓம் ரிங் வசி வசி 15 லட்சம் வசி வசி அப்படிங்கிற மாதிரி நான் 15 லட்சம் சொல்லியிருக்கேன். நீங்க இங்க 1 லட்சம் 2 லட்சம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அங்க வைங்க. தொடக்கத்துல லட்சத்தை வைக்கிறதுக்கு பதில் சின்ன அமௌண்ட்டை வச்சு பாருங்க, இமிடியேட்டாவே ரிசல்ட் கிடைக்கும். அதிகபட்சமாக 21 நாள்லயே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் நான் இதை வந்து 48 நாள் தொடர்ந்து செய்யணும். நீங்க அப்பதான் முழுமையான ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும். 21 நாள்லயே எதிர்பாராத பணவரவு வந்துடும். அதனால முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, முதல் 48 நாளுக்கு ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சின்ன அமௌண்ட்டை வச்சு இந்த ரகசிய மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. எதிர்பாராத பணவரவு உறுதியா வந்துடும். அதற்கப்புறம் உங்களுக்கு மந்திரத்து மேல நம்பிக்கை வரும், உங்க மேலேயும் நம்பிக்கை வரும். அப்படி செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா எப்போதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வடக்கு திசையை பார்த்து 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் 48 நாட்கள் ஓம் ரிங் வசி வசி அமௌண்ட்டை சொல்லிட்டு வசி வசி அப்படின்னு 108 முறை 48 நாட்களுக்கு பயன்பட மனதார் ஜபிக்க ஆரம்பியுங்கள். எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தை மறந்துவிட வேண்டாம். ஜி சந்தோஷம். ஜி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, புதுசா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே, அதாவது இப்போ ஆடி மாசம் அது முடிஞ்சு அடுத்த மாசம் வந்து நிறைய பேர் வாங்கணும், புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இதுல வீடு வாங்கணும் அப்படின்றவங்க எல்லாமே வந்து இந்த கிழக்கு வாசல் இருந்தா ரொம்ப உகந்தது, ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எந்த மாதிரி இருக்கிற வாசல் வந்து எல்லாத்துக்குமே உகந்தது, கிழக்கு மட்டும்தான் எல்லாருமே. இது வந்து பொதுவா ஒரு கேள்வியை கேட்கறீங்களா இல்ல உங்களுக்கான கேள்வியை கேட்கறீங்களா? இல்ல பொதுவான கேள்வி தான். ஓகே, பொதுவான கேள்வி. ரைட். பொதுவான கேள்வியாக இருக்கிறதுக்கு சிம்பிளா வாஸ்து என்கிறது என்னங்க? நல்ல வெளிச்சம் நல்ல காத்து இருந்தாவே பேசிக் அதுதான் வாஸ்து. நீங்க எந்த திசையில வைக்கிறீங்கன்னு முக்கியமே இல்லை. முதல் கட்டமா எந்த திசையில வச்சாலும் உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் நல்ல காத்து வந்தா போதும். அறிவியல் படி என்ன திசை சொல்றோம்னா, நம்ம கிழக்கு மேற்கு வச்சா சிறப்பு. செல்வத்தின் அதிபதி குபேரன் வடக்கு திசை சார்ந்தவர். சோ செல்வத்துல நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா, செல்வத்தின் அதிபதியை உங்க வீட்டுல ஆகர்ஷணப்படுத்தணும் அப்படின்னா நீங்க வடக்கு நோக்கி உங்களோட வீட்டோட வாசலை வைக்கலாம். வாசல் அப்படிங்கிறத கேட்டு சொல்லல, கேட்டு திசை தெற்கு மட்டும் இல்லாமல் இருந்தால் சரி. மேற்கு வடக்கு கிழக்கு தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். ஆதி காலத்துல நம்ம குறைந்த அளவு வீடு வச்சிருந்தோம். கடற்கரை ஓரத்துல, நதிக்கரை ஓரத்துல, ஆற்றங்கரை ஓரத்துல வச்சிருந்தோம். அதனால சூரியன் உதச்ச உடனே நேரா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக கிழக்குன்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எந்த திசையில் இருந்தா நம்ம வீட்டுக்கு காற்றோட்டம் நன்றா வரும்னு பாருங்க. நான் அனைவருக்கும் சொல்லக்கூடியது, செல்வத்திற்கான போக்கஸ் இருக்கிறவங்க வடக்கு நோக்கி செல்லுங்கள்.
கிழக்கு மேற்கும் தாராளமாக வைக்கலாம் என்றுதான் பதிவு. அதை நோக்கிதான் சாமி படத்தையும் வைக்க சொல்றேன், அதை நோக்கிதான் நம்மளோட குபேர படத்தையும் வைக்க சொல்றேன், அதை நோக்கிதான் செல்வத்தின் அதிபதி என சொர்ணகிருஷ்ண பைரவர் படத்தையும் உங்க வீட்டுல ஏதோ ஒரு சித்தரோட படத்தையும் நீங்கள் வடக்கு திசையில வைங்க. உங்களுக்கு வடக்கின் அதிபதியான சொர்ணகிருஷ்ண பைரவரின் ஆசீர்வாதமும் நிச்சயமாய் கிடைக்கும். யாரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆடி மாசம் முடிச்ச உடனேயே ஆவணி மாசம் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாய் கைகூடும். ஆவினி ஆவிட்டம் முடிந்த பிறகு உங்களுக்கு வெற்றி வட்டம் தொடங்கும். ஜி, இந்த ஆடியில வந்து நிறைய பேர் எந்த ஒரு புது செயலையுமே தொடங்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா இந்த மாசம் தான் ஆடி பெருக்கு வருது இல்லைங்களா? அதாவது எல்லாமே பெருகக்கூடிய விஷயங்கள் தான். ஆமா, ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டுல அந்த நேரத்துல தான் சின்ன சின்ன இடத்துல மழை பெய்யுது, ஆத்துல தண்ணி போகும். அந்த ஆத்துல தண்ணி போகும்போது தான் முதல்ல நெல்லை நட்டி அந்த விவசாயத்தை தொடங்குவாங்க. ஏன்னா ஆடி பெருக்கப்ப விதையை நட்டுனா மட்டும்தான் தைக்கு அறுவடை செய்ய முடியும். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். சோ தை பிறந்தோம்னா வழி பிறக்கணும்னு என்ன பண்ணணும்? ஆடி மாசம் இப்பவே சரியான விதத்துல விதையை நட்டிருக்கணும். நம்ம இதப்பெல்லாம் எதுவும் செய்ய மாட்டோம். சரியா தை மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தை பிறந்தா வழி பிறக்கும், தை பிறந்தா வழி, என்னத்தை தைய பிறந்து என்னத்தை ஆயி ஒண்ணுமே ஆளைங்க வாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கங்க, உழைப்பை விதையாய் விதைத்தால் தான் வெற்றி விருட்சமாய் வரும். உழைப்பு விதையாய் விதைக்கவில்லை என்றால் விருட்சம் வளரவே வராது. இப்ப விதையுங்கள், அந்த விதையை காத்து கொண்டே செயல்படுங்கள், அப்போதுதான் விருட்சமாக வரும். நாளைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளில் நாம் உழைக்க வேண்டும், நமது விதையை விதைக்க வேண்டும், அதை நோக்கி செயல்பட வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். என் அன்பு அன்பர்களே, ஜி சந்தோஷம். இந்த வாரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது நான் நினைச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நான் இந்த வாரம் கேட்டுக்கிட்டு நான் தெளிவு பெற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 100%. இது இல்லாம மற்றொரு பதிவு பண்ணிடுறோம். மறுபடியும் நம்ம வந்து விரைவில் சிங்கப்பூர் மலேசியால வந்து நிகழ்வு நடக்கிறது. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாமே கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 27 சிங்கப்பூர்ல ஒரு நாள் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. தனிப்பட்ட முறையில் கன்சல்டிங் வேணாலும் சொல்லுங்க, நான் ஒரு வாரம் சிங்கப்பூர்லயே இருக்கின்றேன். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள். சிங்கப்பூர் அன்பர்கள், மலேசியா அன்பர்கள், நான் மலேசியால 2 வாரம் இருக்க போகின்றேன். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல மலேசியா அன்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். செப்டம்பர் 3 செப்டம்பர் 10 மலேசியால பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. சோ இந்த 2 ஊர். அக்டோபர் மாசத்துல மிக விரைவில் அக்டோபர் மாசத்துல ஸ்ரீலங்காலையும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க இப்பவே கூப்பிட்டு பதிவிடுங்க. ஏன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இருக்கைகள் மட்டுமே அவைலபிள் இருக்கு. சோ நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பணவளக்கலையை கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் வாட்ஸ்அப்பின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பணம் பயிற்சி பண விசை ஆகஸ்ட் 14 தொடங்குகிறது. பணவளக்கலை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடைபெறுகிறது. ஆனந்த ரகசியம் 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. வரும் நவம்பர் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் ஆனந்த ரகசியம் 3 நாள் நிகழ்வு கோவை ஆனக்கட்டியில் நடைபெற இருக்கின்றது. வாய்ப்புள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மாபெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு ஆனந்த ரகசிய நிகழ்வு. இது இல்லாமல் ஆன்லைன்ல கத்துக்கலாம், தனிப்பட்ட முறையில கன்சல்டிங் பெற்றுக்கொள்ளலாம். கீழ்கொண்ட தொலைபேசி எண்களை வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொண்டீங்கன்னாவே போதும். ரொம்ப சந்தோஷம் ஜி, எங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டது. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கேள்விகளோட அடுத்த வாரமும் சந்திக்கலாம். நிச்சயமாக. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சமஞ்சமெல்லாம் இனம் தரும் செயல் தரும் அறிவு தரும் ஆற்றல் தரும் ஆக்கம் தரும் ஊக்கம் தரும் செல்வ செழிப்பு தரும் பணம் பெயர் புகழ் என எதை வேண்டுமானாலும் சரி, அதை நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தொழிலை, உங்கள் குடும்பத்தை வெற்றிகரமாக அமைக்க ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்து மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உங்களுக்காக சொல்லித்தரக்கூடிய இந்த நிகழ்வை பல்வேறு நல்ல உள்ளங்களின் சார்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டுமே நடத்துகிறோம். இந்த பணவளக்கலை நான் பல்வேறு சித்தர்களின் ஆசீர்வாதத்துடன் பைரவரின் ஆசீர்வாதத்துடன் நடத்தி கொண்டிருக்கின்றேன். நேரடியாக உலகில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழில் செய்யக்கூடிய பணத்தை பெருக்கும் மனோரீதியான உச்சகட்டமான ஒரு பயிற்சி இந்த நிகழ்வு. வாருங்கள் அன்பர்களே, கலந்து கொள்ளுங்கள். பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனையை தீர்த்து நமது நாடை நல்லரசாக வல்லரசாக வெற்றிகரமான நாடாய் மாற்ற வேண்டும் என்றால் நாம் நல்லவராய் வல்லவராய் வெற்றிகரமானவராய் ஆக வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ்த்துவோம்.
மிக விரைவில் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. நன்றி. அக்ஷயம் அபரிதமான செல்வ ஈர்ப்பு. நாம் அவர்களின் பணத்தை பெருக்கும் பயிற்சி பணவளக்கலை. தொடர்புக்கு 9894624425 and 9790044225. சமைச்சு பாரு டேஸ்ட் சோறு நம்ம மிஸ்டர் கோல்டு குக்கிங் சூப்பர் ஸ்டார். மிஸ்டர் மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் ஃபேவரைட் கிளாஸ் மாஸ் மிஸ்டர் கோல்டு எக்ஸலென்ட். புதிய வடிவமைப்பில் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.